ஸோ லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.78% தான் இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 மந்த்துக்குள்ள விட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 மந்த்துக்கு அப்புறமா விட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும் இது. அண்ட் டாக்ஸேஷன் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். 1 இயர்க்குள்ள விட்ரா பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதுல நீங்க 20% பே பண்ற மாதிரி இருக்கும். 1 இயருக்கு அப்புறமா நீங்க விட்ரா பண்ணும்போது 1.25 lakh மேல இருக்கிற ப்ராஃபிட்ல தான் 12.5% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஸோ ஒரு 10,000 ரூபாய் SIP இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாங் டர்ம்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அரௌண்ட் 12 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 22.3 lakhs சேர்ந்து 34.3 lakhs உங்கள் கையில் வந்திருக்கோங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த 10 இயர்ஸில் இதே மாதிரி வருமானு கேட்டால் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் யாராலையும் கேரண்டியாக சொல்ல முடியாது.